பல வருஷமா தங்கம் தாங்க கிங்கா இருந்தது. ஆனா இந்த வருஷத்துல இருந்து சில்வர் தான் வந்துட்டு கிங்காக போகுது. அதை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் கேசவமூர்த்தி கோ பாக்கெட்ல இருந்து. போன கிறிஸ்மஸ்ல இருந்து இந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 71% தான் ஏறி இருக்கு. இதுவே சில்வர் வந்து பாத்தீங்கன்னா 150% வரைக்கும் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். குளோபல் லெவல்ல சில்வரோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா $72 ட்ரேட் ஆகுது. எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 kg சில்வர் வந்து 2,23,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்னையோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கிராம் சில்வர் வந்துட்டு 244 ருபீஸ்ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு as on டிசம்பர் 24th. அதே மாதிரி சில்வர் பீஸ் ETF வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை போனது 210 வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தரா சில்வர் எவ்வளவு தூரம் ஏறும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சார்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சில்வர் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாலர் டேர்ம்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ டாலர் டேர்ம்ஸில் உங்களுக்கு கடந்த 100 வருஷத்தில் 2 தடவை $48 வந்துட்டு ரீச் ஆகிருக்கு. 1980 ஒரு தடவை $48 ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி 2011 ஒரு தடவை ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ 2025 $48 to $50 வரும்போது சில்வர் மறுபடியும் விழுந்துரும்னு சொன்னாங்க. மறுபடியும் பெரிய அளவில் ட்ராப் ஆகும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விழுகாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் எலிட் வேவ் தியரி படி சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தேர்டு வேவுக்குள்ளார தேர்டு எக்ஸ்டென்ஷன் வேவ் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவ், அதே மாதிரி இப்போ தேர்டு வேவ் போயிட்டுருக்கு. இந்த தேர்டு வேவ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த தேர்டு வேவ் வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $86.66 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவலை ரீச் பண்ணும்போது நமக்கு சென்னையில் 1 கிராம் வெள்ளி என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ $244 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வெள்ளியானது $285 வரைக்கும் ட்ரேட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 45 ரூபாய் வந்துட்டு மேலே ஏறி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை சில்வர் பீஸ் ETF வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போது இன்றைக்கி டிசம்பர் 24 $210 இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா $45 ஏறி $255 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி எம்சிஎக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2,23,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற 1 kg சில்வர் வந்துட்டு 2,68,000 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் சில்வரை நீங்கள் இனிமேல் வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த விலையிலையும் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி கீழே கிடைச்சாலும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். கீழே வாங்கிட்டே இருக்கலாம். எது வரைக்கும் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ETF வந்துட்டு $210 கிட்ட இருக்குது. ஸோ $165 வரைக்கும் கீழே வந்தாலும் நீங்கள் இதை ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு சில்வர் ஆபரணமாக வாங்குறீங்க அப்படின்னா இப்போ $244 இருக்குது. ஸோ இது வந்துட்டு $200 வர்ற வரைக்கும் கூட நீங்கள் கீழே வந்துட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க. சரிங்களா? கீழே வந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இல்லை இந்த ரேட்லேயே வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். கீழே இறங்கவும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே தான் கண்டிப்பாக ஏறப்போகுது. அதனால் கீழே கிடைக்கும்போது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி சில்வரை வாங்க பாருங்கள். ஓகே, இதோட ஃபண்டமெண்டலாக இப்போது 2025 இவ்வளோ ஸ்பீடாக ஏறுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த 2025 உங்களுக்கு சில்வரை ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் 5Gயில் 29%, ஆட்டோமோட்டிவ் அண்ட் EV அண்ட் அதர் காம்பனன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11%, அதே மாதிரி உங்களுக்கு சோலார் பேனல்ஸில் 19% யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் மட்டும் 59% இருக்குது. ஜுவல்லரி டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் லைக் காயின்ஸாகவும் பாராகவும் அதே மாதிரி ETF அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதோட யூசேஜ் மட்டும் 11% வந்துட்டு டோட்டல் சில்வரோட சப்ளைல இருக்குது. அதே மாதிரி சில்வர் வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கோல்டை தாண்டி சில்வர் ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங்காக ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சவுதி அரேபியா அண்ட் ரஷ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் சில்வரை வாங்குறாங்க. அதே மாதிரி 2020 இருந்து 2025 வரைக்கும் சப்ளையை விட டிமாண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 95 மில்லியன் அவுன்ஸ்ல இருந்து 149 மில்லியன் அவுன்ஸ் வரைக்கும் டிமாண்ட் வந்துட்டு சில்வர்ல அதிகமாயிட்டு இருக்கு. ETF பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்துட்டு நிறைய பேர் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AI பூம்னாலையும் சோலார் பேனல்ஸோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்னாலையும் உங்களுக்கு
சில்வர் வந்துட்டு அதிக அளவில் ஏறிட்டு இருக்கு. எஸ்பெஷலி வந்துட்டு NVIDIA அண்ட் AMD ப்ராசஸரில் லைக் செமிகண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரோட யூசேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5G அண்ட் IoTயில் உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் டிரான்ஸ்மிஷனுக்காகவும் அவங்களோட சர்க்யூட் போர்டில் வந்துட்டு சில்வரை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 50 grams ஆஃப் சில்வர் வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக 2025 மட்டும் 19 மில்லியன் ounce ஆஃப் சில்வர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு தகவல் வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா EV சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஹை சார்ஜிங் ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறதுக்காக சில்வர் அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சாலிட் ஸ்டேட் ஆஃப் பேட்டரி சிஸ்டம் வந்துட்டு அவங்க கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ இத்தனை நாள் வந்துட்டு லித்தினியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்துட்டு லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருந்தது. இப்போ சாலிட் ஸ்டேட் கொண்டு வரும்போது உங்களுக்கு சில்வர் வந்துட்டு அதிக அளவில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வேரியஸ் கண்ட்ரீஸ் வந்துட்டு இப்போவே வந்துட்டு சில்வரை அக்யூமுலேட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால சில்வர் ஒரு பக்கம் ஏறினாலும் 2025 சப்ளை கிரைசஸ் வந்துட்டு சில்வருக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். மேஜர்லி சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் காப்பர் ஆர் ஜிங்க் லெட் கோல்டை வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு சில்வரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு மேஜர்லி 70% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மட்டும்தான் வருது. அதே மாதிரி உங்களுக்கு சப்ளை டைட்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லண்டன் அண்ட் சைனாவிலேருந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு கோல்டை டெலிவரி பண்ணுறத வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2026 27 வரைக்கும் சில்வரை வந்துட்டு பேன் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஓ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சில்வர் வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் மெட்டல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்வெஸ்டரும் ஃபாலோ பண்ணுற ஒரு ரேஷியோ இருக்குது. அதுதாங்க கோல்டு சில்வர் ரேஷியோ அப்படிங்கிறது. ஸோ இந்த ரேஷியோவில் 80-50 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் இப்போ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை இப்போ சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு தெரிஞ்சுக்கலாம். அது என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 80-50 அப்படிங்கிற ரேஷியோ. ஸோ 80 கிட்ட இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் சில்வரை கன்சிடர் பண்ணணும். 50 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கோல்டை வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். அப்போது 2020 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆனது 125 இருந்தது. 2025 பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 85 கிட்ட இருந்தது இந்த ரேஷியோ. ஸோ அந்த 85 இருந்து தான் இப்போ வந்துட்டு டிசம்பரில் 62 கிட்ட இருக்குது இந்த ரேஷியோ. சரிங்களா? இன்னும் இந்த ரேஷியோ வந்துட்டு 50 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது சில்வர் இன்னுமே விலை ஏறும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ. ஸோ அதனால் 50 கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா சில்வரை கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு கோல்டை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம கோ பாக்கெட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Investments in the securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.